இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருப்போம். அவர் நம்மை உண்டாக்கியவர் என்று உணர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட தேவனை நாம் தரிசிப்போம். அவர் நான் ஜாதிகளுக்குள்ளும் பூமியிலும் உயர்ந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நம்முடைய தேவனை அவருடைய பாதத்திலே காத்திருந்து கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் நமக்கு மன நிம்மதியை தருவார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நொறுங்குண்ட இதயத்தை காயம் கட்டுகிற நம்முடைய தேவன் கண்ணீரோடும் குடும்பத்தில் பிரச்சனைகளோடும் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் இருதயம் சமாதானம் அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானத்தை தேடி ஓடி வாருங்கள். ஜீவனுள்ள தேவன் இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிற உள்ளங்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்கள் இருதயங்களை சமாதானமாக்குவார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார். ஆமென். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் ருசித்து பாருங்கள். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிறவர். அவர் இந்த பூமியிலே சகலத்திற்கும் ராஜாவாக ஆளுகை செய்கிறவர். அவரை போற்றி பாடுவோம், அவரை புகழ்ந்து பாடுவோம். அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் நீதியும் நம்மை ஆண்டு வழிநடத்தட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.